ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா என்கிட்ட இருக்க அந்த அலுமினியம் குக்கர் எல்லாத்தையும் போட்டுட்டு நான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் வந்து வாங்க போகிறேன். ஸோ என்கிட்ட இந்த 3 குக்கர் இருக்குது. ஒன்று வந்து 1 லிட்டர், 3 லிட்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 6 லிட்டர். இது எல்லாத்தையுமே நான் போட்டுட்டு தான் வந்து வாங்க போகிறேன். இந்த குக்கர் தான் வாங்கியிருக்கேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பட்டர்ஃப்ளை பிராண்டு. இதில் வந்து ப்ளூ லைன் அப்படிங்கிறது. இது வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு திக்கான பாட்டம் வச்சுதான் இருக்குது. ரொம்ப செம வெயிட்டாக இருந்தது. நான் வந்து அங்கே போய் கடையில் பார்த்தப்போ அதில் விசாரித்ததில் ப்ரீமியர், ப்ரெஸ்டீஜ் அது எல்லாத்தையும் விட பட்டர்ஃப்ளை இந்த பிராண்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏற்கனவே நான் ப்ரீமியர், ப்ரெஸ்டீஜ் எல்லாமே யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இது பட்டர்ஃப்ளை யூஸ் பண்ணதும் இல்லை. சரி இதே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது எனக்கு அதோட டிசைன் எல்லாமே வந்து பிடிச்சிருந்தது. சரி ஓகே இதே வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். பாருங்கள், இது வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு, இப்போ இதை ஓப்பன் பண்ணியாச்சு. நல்ல சூப்பராக இருக்குது. நல்ல செம்ம வெயிட்டாக இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ ரொம்ப இந்த அலுமினியம் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி சில்வரில் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னாங்க. அலுமினியம் வந்து ரொம்ப வந்து உடம்புக்கு கெடுதல் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி இதை சூஸ் பண்ணேன். இது பார்த்திங்கனாக்கா 5 இயர்ஸ் வாரண்ட்டி உள்ளது தான். அதே போல் அந்த பெல்ட்டுக்கு கூட பார்த்திங்கனாக்கா 3 இயர்ஸ்க்கு வந்து கேரண்டி இருக்குது. ஸோ இதை நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் சொல்லிட்டு இதை வாங்கினேன். இதை ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு பிளான் போட்டு தான் வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து இப்போ கரெக்டாக வாங்கியாச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மஷ்ரூம் பிரியாணி தான் செய்ய போகிறேன். ஆனால் அதிலே வந்து எப்போதும் செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் செய்ய போகிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 2 பேக்கெட் மஷ்ரூம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து 2 பெரிய வெங்காயம், 1 கட்டு புதினா, 1 கட்டு கொத்தமல்லி, அப்புறம் வந்து தயிர் வெங்காயம் செய்கிறதுக்காக கொஞ்சம் வெங்காயம் நறுக்கியிருக்கேன். 2 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கனாக்கா 2 சின்ன தக்காளியாக வந்து எடுத்து அது வந்து பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்க போகிறேன். இப்போ இந்த பேஸ்ட் இது மட்டும் தான் வந்து இதுக்கு நம்ம ஸ்பைசஸ் அப்படின்னு ஆட் பண்ண போகிறது. ஸோ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 1 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா, அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த மிளகாய்த்தூள் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வேறு எந்த பொடி நம்ம சேர்க்க போகிறதில்ல, இது மட்டும்தான் சேர்த்துக்க போகிறோம். அதே போல் பார்த்திங்கனாக்கா இது நல்லா சூப்பராக ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருந்தது. நல்லா சூப்பராக இருந்தது. நல்லா வாசனையும் பார்த்திங்கனாக்கா அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த குக்கரில் செய்ய போகிறேன் இன்றைக்கி தான். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா சூடு பண்ணிவிட்டு நெய் ஊற்றிருக்கேன். நான் எண்ணெயெல்லாம் ஊற்றலை, வெறும் நெய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு பார்த்திங்கனாக்கா நம்ம எப்போதும் சேர்க்குற ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 2 ஏலக்காய், 2-3 கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா பாருங்கள் அதோட மனம் வந்து வருதில்ல, அந்த டயத்தில் இதில் வந்து 2 பெரிய வெங்காயம் நல்லா நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்க போகிறேன். பச்சை மிளகாய் 1 சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கின வெங்காயம் அதோட வாசனை வரும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் மாதிரி ஆகணும். அந்த மாதிரி நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கனாக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்க போகிறேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கிறதுக்காக உப்பும் சேர்த்துக்கலாம். ஸோ இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. ரொம்ப டேஸ்ட்டாக எப்போதும் இருக்க மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருந்தது. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து மஷ்ரூம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துடலாம். பாருங்கள், இது மட்டும்தான் நம்ம காரத்துக்குன்னு இதில் சேர்த்த மிளகாய்த்தூள் மட்டும்தான் வந்து காரத்துக்காக போட்டிருக்கோம். ஸோ ரொம்ப கரெக்டாக உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இதை போட்டோன்னே அந்த தேங்காய் பேஸ்ட்லாம் இருக்கிறதுனால ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் நல்லா செமையாக இருந்தது. இப்போ இதோட அந்த அரைச்சி வச்ச அந்த தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
ஒரு 2 மினிட்ஸ் போல் வதங்க விடலாம். இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக வதங்கி தண்ணி விட்ட மாதிரி ஆயிருக்கு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க மஷ்ரூம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 பேக்கெட்டில் ஒரு 1.5 பேக்கெட் வந்து இதில் போட்டேன். மீதி கொஞ்சத்தை வந்து ஒரு மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நறுக்கி வச்சுருக்க எல்லா கொத்தமல்லி, புதினா அது எல்லாத்தையுமே சேர்த்துக்க போகிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்தோன்னாக்கா நல்ல ஒரு மணமாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதங்க விடலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் தான். இதோட கொஞ்சமாக கரம் மசாலா, அதே போல் மஞ்சள் தூள் இதை மட்டும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வதங்கட்டும். மஷ்ரூம்லேருந்து நல்லா தண்ணி வெளில வரும். ஸோ அந்தளவுக்கு வந்து வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம இதில் தயிர் அதெல்லாம் சேர்த்துக்கவே தேவையில்லை. இது மட்டுமே போதும். பாருங்கள் நல்லா தண்ணி விட்டுருக்கு. இந்த மஷ்ரூம் பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு ப்ரோட்டீன் நிறைந்த ஒரு உணவுன்னு சொல்லலாம். நான்வெஜ் சாப்பிடாதவங்க வந்து இந்த மஷ்ரூம் வந்து சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அதில் நல்ல ஒரு 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு வந்து 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கொதி வரணும். நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து விசில் வச்சு மூடணும். அது வரைக்கும் நம்ம வந்து இதை அப்படியே ஓப்பன்லேயே விட்டுடலாம். நான் வந்து 2 டம்ளர் அரிசி சேர்த்ததுனால 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். எங்களுக்கு வந்து ரொம்ப வரையாக இருந்தாலும் பிடிக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் கரெக்டாக வந்து 4 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் சாதம் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து இப்போ நான் செக் பண்ணி பார்த்தேன். அதனால கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஹோட்டல்லாம் சாப்பிடுவோம்ல மஷ்ரூம் பிரியாணி, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வந்தது. இப்போ நல்லா இதை கொதிக்க விடலாம். பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. நல்லா தலன்னு கொதிச்சு அந்த தண்ணியெலாம் வற்றும் தெரியுமா, அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். ஸோ அந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த குக்கரை வந்து மூடிடலாம். நல்லா மூடிட்டு இதில் வந்து வெயிட் போட்டாச்சு. இப்போ இதை வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கணும். நல்லா வந்து ஃப்ளேமை வந்து கம்மியாக வச்சுட்டு நம்ம 10 மினிட்ஸ்க்கு வந்து வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் லாஸ்ட்டாக வந்து விசிலும் வந்துடுச்சு. அவ்வளோதான். நல்லா அதோடய ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள் செம்ம வாசனையாக இருந்தது. சூப்பராக வந்திருந்தது. ஸோ அதை கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல மணக்க வந்து மஷ்ரூம் பிரியாணி ரெடியாக இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எங்கள் பாப்பா கூட ரொம்ப விரும்பி சாப்பிட்டா. இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நான் வந்து ரைத்தா தான் பண்ணியிருக்கேன், ஆனியன் ரைத்தா. ஸோ அது பண்ணியாச்சு. அப்புறம் வந்து கொஞ்சம் மஷ்ரூம் வச்சு வந்து கொஞ்சம் மஷ்ரூம் மசாலா மாதிரி பண்ணேன், நல்லா பெப்பர் தூக்கலாக போட்டு. ஸோ அதையும் வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். ரொம்பவே சூப்பராக வந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா லைக் கொடுங்க. எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.